வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் எனது கனவு கனவை எடுத்து செல்ல வந்தேன் 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 மீண்டும் நானே பிக் பாஸ் போற லிஸ்ட்ல உன் பேர் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த வாட்டி வந்து ஆங்கர் யாருன்னு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா உள்ள போறது வந்து ஜோயா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாராச்சும் சொல்லி நிறுத்துங்களா? அவரே அப்படிதான் இருக்கு. நிறைய வந்து இருக்கு. உன் பேர் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணியா? பெட்டிலாம் பேக் பண்ணியா பிக் பாஸ் வீட்டுக்கு? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. குக் வித் கோமாளியில் மணிமேகலை இல்லாமல் எப்படி தப்பா ஷோ நடக்குது அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ரக்ஷன் மட்டும்தாங்க அங்கே காம்பேரிங் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த தடவை வைல்ட் கார்டு என்ட்ரியாக யார் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலின் ஜோயா, அதுக்கப்புறம் அக்ஷய் கமல், வசந்த் வசி, தென் சூப்பர் சிங்கர் பூஜா, இவங்க 4 பேரும் வந்திருக்காங்க. ஏற்கனவே ஃபைனலிஸ்டான பிரியங்கா, இர்ஃபான் அண்ட் சுஜிதா இவங்க வந்து இந்த தடவை வரல. இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு மட்டும்தான் இன்றைக்கி குக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஷோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெளியில் இவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா 2 வாரங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கும். அண்ட் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃபினாலேவே நடந்து முடிஞ்சு நம்ம பிரியங்கா தான் டைட்டில் வின்னராகவும் ஆகியிருக்காங்க அப்படின்ற நியூஸும் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் 2 வாரங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட ஷூட்டிங் தான் இப்போ நம்ம டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அப்போல்லாம் மணிமேகலை இது வாக் அவுட் பண்ணிட்டாங்க போல். அதனால தான் வந்து இந்த ஷோஸ்லலாம் எதுவுமே இல்லை. இப்போ பூஜா உள்ள என்ட்ரி ஆனோடனே மங்களகரமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. சூப்பர் சிங்கர்லாம் சூப்பராக பாடுவாங்கல்ல. ராமு சார் வந்து சொல்கிறாரு பாட்டு பாடி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் வந்தேன் மீண்டும் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறாங்க. அண்ட் தென் ஷாலின் ஜோயா கிட்ட நம்மளுடைய ரக்ஷன் போட்டு வாங்குறாரு. பிக் பாஸ் உன் பேர் தான் அடிப்படுது, ஹோஸ்ட் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ தான் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பெட்டி பெடுக்கையெல்லாம் ரெடி பண்ணிட்டே அப்படின்னு கேட்கும்போது யாராவது சொல்லி நிறுத்துங்களான்னு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மழுப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக டிஜே பிளாக் வந்து அந்த ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டு பயங்கரமாக பிளாக் பண்ணிட்டாரு. என்னென்னா யாராவது சொல்லி நிறுத்துங்களேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அதெல்லாம் சீக்ரெட்ஸ் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டாரு. ஸோ ஷாலின் ஜோயா வந்து தலையிட தான் ஆட்ட வந்தாங்க, பெட்டிலாம் பேக் பண்ணிட்டேன்ற மாதிரி. அந்த நேரத்தில் வந்து அவங்க ஒரு பே ஆஃப் பண்ணிட்டாங்க வாய்ஸ் ஓவர் போட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஷாலின் ஜோயா வந்து பிக் பாஸ்க்குள்ளே வராங்க. கூடவே TF வாசனும் வரதா தகவல் வெளியாகுது. ஸோ இவங்க 2 பேருமே பயங்கர க்ளோஸு. அண்ட் இவங்க 2 பேருக்கு அட்ராசிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது பொறுத்தது தான் பார்க்கணும். போன வாரம் ஆரம்பித்த மணிமேகலை பிரியங்காவோட சண்டை இன்னும் 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 அதிகமாக கொழுந்து விட்டு பல பிரபலங்கள் பல சேனல்ஸில் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் மணிமேகலை பண்ணது தப்பு, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரியங்கா பண்ணது தப்பு. அண்ட் ரவீந்தர் அவர்களுமே என்ன சொன்னாங்க, மணிமேகலை சொன்னது ஓகே, ஆனால் பிரியங்கா அப்படி என்ன தப்பு பண்ணாங்கன்னு இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ இவங்களுக்குள்ள இந்த கான்ட்ரவர்சி பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக சேனல்ஸ் ஊதி 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 பெருசாக தான் ஆக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அதுக்கான விளக்கம் வந்து நம்ம பிரியங்கா தரப்பில் தரப்படல. பட் பிரியங்காவை பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டும் இருக்காங்க மக்கள். பிரியங்கா நல்லா காம்பேரிங் பண்ணுவாங்க, அது எந்த வித டவுட்டுமே கிடையாது. பட் மோஸ்ட் ப்ராப்ளி அதில் டாமினேட்டிங் லைட்டாக கலந்து தான் இருக்கும். இந்த ஆங்கரிங் ஷோவில் மணிமேகலை அவங்களுடைய விருப்பப்பட்ட ஆங்கரிங் தொழிலை வந்து இதில் தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பார்ட்டை வந்து இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த ஒரு சண்டையே நடந்திருக்கு. இப்போ விஜய் டிவியில் பிரபலங்கள் எல்லாரும் வந்து பிரியங்காவுக்கு ஆதரவாக தான் சொல்லிட்டும் வராங்க. அண்ட் மணிமேகலையோட போஸ்ட் வந்து தப்புன்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. பட் பிரியங்கா தரப்புலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அஃபிஷியலாக அவங்க எதுவுமே தகவல் வெளியாக. இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க்கை வந்து வின் பண்ணது யாருன்னா வசந்த் வசி அண்ட் தங்கதுரை தான். ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரியாக யார் என்ட்ரி ஆக போகிறாங்க அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சி லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க.